Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உத்தரப்பிரதேசத்தில் கால்வாயில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிய போது அது கடித்ததை கண்டுக்காம அலட்சியமாக விட்டதுனால பிரிஜேஷ் சோலாங்கிங்கிற மாநில கபடி வீரர் ரேபிஸ் தாக்கி உயிரிழந்தார். மரணப்படுக்கையில் அவர் துடிதுடிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அண்மையில் பலரும் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னே கடந்த மே மாதம் கேரளாவில் நாய்க்கடிக்கு உள்ளான 3 சிறுவர்கள் ரேபிஸ் தடுப்பூசி போட்டும் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 5700க்கும் அதிகமானவர்கள் ரேபிஸ் பாதிப்புக்கு உயிரிழப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. போன வருஷம் 2024 மட்டும் இந்தியாவில் 22 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. நாய்க்கடியாக இருந்தாலும் மற்ற விலங்குகளோட அட்டாக்காக இருந்தாலும் கிராமப்புற பகுதிகளில் தான் சிவியராக இருக்குது. அதுவும் பாதிக்கப்படுறதுல 20% பேர் குழந்தைகள் தானா. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது ரேபிஸ் உயிரிழப்பு 75% வரை குறைந்திருப்பதா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR இயக்குனர் டாக்டர் மனோஜ் முரேகர் சுட்டிக்காட்டுறார். 2030க்குள்ள ரேபிஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தான் அரசின் இலக்காக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேரளாவில் நடந்தது போல நாய் கடித்த உடனே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் அது பலன் தராமல் உயிரிழக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருவது அதன் செயல்திறன் பற்றிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக பத்தனம்திட்டாவில் பாக்கியலட்சுமிங்கிற 12 வயது சிறுமி 4 டோஸ் ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் நாய் கடித்த 4 மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்திருக்காங்க. ரேபிஸ் வைரஸை பொறுத்த வரைக்கும் அதோட இன்குபேஷன் பீரியட் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும்னா ரேபிஸ் வைரஸ் உடம்புக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நரம்புகள் வழியாக மூளை மற்றும் முதுகுத்தண்டுக்குள்ளே ரேபிஸ் வைரஸ் நுழையுது. குழந்தைகளுக்கு ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்கிறதுனால காயங்கள் ஆழமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளோட கழுத்து அல்லது கைகளில் நாய் கடிச்சா உஷாராக இருக்கணுமா. இந்த பகுதிகளில் நரம்பு அடர்த்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் வைரஸ் ஒரு நாளைக்கு 50 முதல் 100 மில்லிமீட்டர் வேகத்தில் பரவி மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தை வேகமாக அடைஞ்சிடுமா. தடுப்பூசி செயல்பட நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆன்டிபாடிகள் உருவாவதை விரைவுபடுத்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படணுங்கிறது மருத்துவர்களின் கருத்தாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் கேரளாவில் மே மாதம் மட்டுமே உயிரிழந்த 3 குழந்தைகளுக்கு நாய்க்கடியால் ஆழமான காயம் ஏற்பட்டதாகவும் வைரஸ் வேகமாக பரவி நேரடியாக மூளையை தாக்கி இருக்கலாம்னு மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. பெரும்பாலான சமயங்களில் வெறிநாய்க்கடிக்கு ஆளானவங்க தடுப்பூசி போடாமல் அலட்சியமாக விடுறது உயிரிழப்புக்கு காரணமாக அமையுது. முதல்ல நாய் ஒருவரை கடித்ததும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். கடிபட்ட இடத்துல சோப் போட்டு ரன்னிங் வாட்டரில் 15 நிமிடங்கள் வரைக்கும் வாஷ் பண்ணணும். ஆன்டிசெப்டிக் மருந்துகளை அப்ளை பண்ணுறது மூலமாக வைரலோட குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. நோய் தொற்று பாதித்த விலங்குகளோட எச்சில் அல்லது உமிழ்நீர் மூலமாக அது மனிதனை கடிக்கும் போது ரேபிஸ் வைரஸ் பரவுது. இப்படி வெறிநாய் கடித்த ஒருவருக்கு ரேபிஸ் வைரஸ் தாக்கி முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் போனால் 100% மரணம் நிச்சயம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. சரி, யார் தடுப்பூசி போடணும் யார் போட வேண்டாம்னு பார்க்கலாம். முதல் வகையில் நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளையோ மற்ற விலங்குகளையோ தொடும்போதோ அல்லது அவற்றுக்கு உணவு கொடுக்கும் போதோ அது நம் கைகளையோ வேறு உடல் பாகத்தையோ நக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு சிகிச்சையோ தடுப்பூசியோ தேவையில்லை. ஆனால் உங்கள் கைகளை நக்கும்போது காயம் இருந்து அதன் மேல் பட்டுச்சுன்னா சிகிச்சை தேவை. இரண்டாம் வகையில் சின்னதாக கீறல் அல்லது கடிச்சா கூட தடுப்பூசி கட்டாயம் தேவை. மூன்றாம் வகையில் ஆழமான காயம், அதாவது கடிபட்ட இடத்துலேருந்து ரத்தம் அதிகமாக வரும், இல்லைனா தோல் கிழிந்து பல் தடம் தெரியும். கடிபட்ட நாயோட நிலையை பொறுத்து பொதுவான ரேபிஸ் தடுப்பூசியும் இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசியும் தேவை. ஆனால் நாய் கடிச்சா ரேபிஸ் தடுப்பூசி போடணுங்கிறது தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ரேபிஸ் தடுப்பூசி மட்டுமே 100% உயிரை காப்பாற்றிடும்னு சொல்லிட முடியாது. ரேபிஸ் தடுப்பூசி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ARVன்னு சொல்லப்படுற ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி ரேபிஸ் வைரஸுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த தடுப்பூசிகளில் செயலிழப்பு செய்யப்பட்ட இன்ஆக்டிவ் வைரஸ் நம் உடலுக்குள்ளே செலுத்தப்படுது. இதன் மூலமாக ஒரிஜினல் ரேபிஸ் வைரஸ் நம் உடம்புக்குள்ளே போகும்போது அதை அடையாளம் கண்டு அதுக்கு எதிராக சண்டையிட்டு உயிரை காப்பாற்றுது. அடுத்ததாக RIG வேக்சின் கேட்டகரி. இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் நாய் கடிச்சதும் உடனடியாக காயம்பட்ட பகுதியில் போடும்போது ரேபிஸ் வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணி அதை உடம்புக்குள்ளே அதிகம் பரவாமல் எஃபெக்டிவாக தடுக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதன் மூலமாக ரேபிஸ்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத, அதாவது ஏற்கனவே தடுப்பூசி போடாதவங்களுக்கும் உடனடியாக பாதுகாப்பை தருமா. பொதுவாக தடுப்பூசி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்ட 7 இருந்து 14 நாட்கள் வரை ஆகும். இந்த கேப்பில் தான் ரேபிஸ் வைரஸானது நம் உடம்புக்குள்ளே பரவி நரம்பு மண்டலத்தை அட்டாக் பண்ண தொடங்கிடுது.
அதனால் RIG இன்ஜெக்ஷன் உடனடியாக பாதுகாப்பை தரும்னு வல்லுநர்கள் சுட்டி காட்டுறாங்க. வழக்கமான தடுப்பூசி நம்ம உடம்புக்குள்ளே போனதும் குறிப்பிட்ட வைரஸ்க்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்க தூண்டும். ஆனால் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் ரெடிமேடாக ப்ரொடெக்ஷனை வழங்குது. வேகமாக செயல்படுவதோடு அவசரகால சூழலுக்கும் இது உதவும். வழக்கமான தடுப்பூசிகளுக்கு பலன் கொடுக்காத வீக்கான இம்யூன் சிஸ்டம் கொண்டவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா. இப்படி அதிக செயல்திறன் கொண்ட இந்த தடுப்பூசி எல்லா இடங்கள்லையும் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறதில்ல. குறிப்பாக நகரங்களில் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் கிடைக்குது. கிராமப்புற பகுதிகளில் கிடைக்காத நிலை உள்ளதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஜென்ரல் ரேபிஸ் வேக்சினோட கம்பேர் பண்ணுறப்போ RIG வேக்சினோட விலை அதிகம், ஷார்ட் சப்ளையும் இருக்குது. விலை அதிகமான இந்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனுக்கு மாற்று இருக்குது, அதாவது அல்டர்னேட்டிவ். அதோட பேர் ERIG வேக்சின். இதனுடைய விலை கம்மி தான், ஆனால் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. உதாரணமாக ஜென்ரல் ரேபிஸ் வேக்சின் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விற்குது. இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனோட விலை 4000 6000 ரூபாய். தவிர குளிர்சாதன வசதியுடன் கூடிய போக்குவரத்து வசதி தேவைங்கிறதுனால RIG இன்ஜெக்ஷன் ஊரக பகுதிகளில் கிடைக்கிறதில்ல. ரேபிஸ் உயிரிழப்புகளை குறைக்க மருத்துவக் கல்லூரிகளில் மட்டுமே கிடைக்கும் இத்தகைய தடுப்பூசிகள் எல்லா இடங்கள்லையும் கிடைக்க செய்யணும்னு வலியுறுத்தப்படுது. நிறைய சுகாதார பணியாளர்களுக்கு ரேபிஸ் சிகிச்சை தொடர்பான புரோட்டோகால் பற்றி சரியாக தெரியாமல் இருக்கிறதும் ரேபிஸால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகரிக்க காரணமாக இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு இது பற்றின விழிப்புணர்வு அவசியம். நாய் கடித்த எல்லோருமே இம்யூனோகுளோபுலின் வேக்சினை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால், கடிக்கிற எல்லா நாயுமே வெறி நாயாக இருக்காது, ரேபிஸ் பரப்புறது கிடையாது. ஆனால் உங்களை கடித்த நாய்க்கு வெறிநோய் அறிகுறி இருக்காங்கிறத அடுத்த சில நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி பார்க்கணும். நாயோட நடத்தையில் ஏதாவது மாற்றம் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இம்யூனோகுளோபுலின் வேக்சின் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி போட்டுக்கணும். அதுவே உயிர் காக்கும் என்பது மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்குது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.